இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கு ஜெய்கன் சொல்லவோ இந்த பத்திரிக்கையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்கள பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ. இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரிப்பா. நல்ல வேலை யாரும் இல்ல. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு. தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு. டேய் நல்லா பாத்தியா? நான் சொன்னவனுக்கு எவனுமே இல்லையே. ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பாஸ் போலாம். சரி நீங்க போங்க. அஞ்சு பாக்கி. பாஸ் என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அத புடிங்க வெளியேறிடா. வாங்க உட்காருங்க. வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க. ஜாயிப்பா காந்தி மாதிரியே சட்டை இல்லாம இருக்காரு. நல்லா கால் மேல கால் போட்டு உட்காரு. தாத்தா ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வாங்க. ஏண்டா சட்டை போடலன்னா நீ காந்தியா? அவர் தானே சொன்னாரு. அவன் கிறுக்க சொல்லுவா. நீ எப்படி சேர்ல உட்காரலாம்? உட்காரட்ட அவர் அடிப்பாரு. இப்ப நான் அடிப்பேன். இங்க பாருங்க முனி அடிச்சா ஒண்ணுக்கு பத்து. சரி போடா பாஸ் போடா. அண்ணே அதான் வந்துட்டானே. எந்திரிங்கண்ணே. வந்துட்டானா? ஆமாண்ணே. இந்தாண்ணே நான் பேசுற மாதிரி ஆளுக்கு 20 ரூபா மொத்தம் 60 ரூபா இருக்குது. இதுல ஒண்ணு கவலைப்படாத. அவன் கையக்கார ஒடிச்சு துணியெல்லாம் அவுத்து ரோட்ல ஓட வைக்கிற பாரு. ஐயோ தயவு செஞ்சு அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. நான் சொல்லோட செஞ்சீங்கன்னா போதும். அந்தால வரவ தடுத்து நிறுத்தி ஏதாச்சும் 9 வயசு சண்டைக்கு இழுத்து ஒரே ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கன்னா போதும். உடனே நான் அங்க வருவேன். உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன். நீங்க ஓடி போயிடணும். அது மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். உயிரை விட்டாலும் விடுவோமே தவிர ஓடுற பழக்கம் மட்டும் கிடையாது. நடந்துதான் போவோம். கையை மட்டும் நீட்டாது. எப்படியாவது கொஞ்சம் பயந்த மாதிரி நடிச்சீங்கன்னா அது போதும். போங்க போங்க. அந்தாலும் வந்துட்டாரு. சீக்கிரம் போங்க. ஹலோ எந்த ஊரு? வெரி குட் வெரி குட். இது என்ன கட்டபொம்மன் மீசை? வீர பரம்பரை. இது என்ன வரல? ரிங் ரிங் மோதிரம் மோதிரம். என்ன என் கையில போட்டா அழகா இருக்கும். குடுக்கல என்ன? மறுபடியும் திருச்சிக்கே போயிட்டு இருக்கும். ஓஹோ மோதிரம் தானே தர்றேன். அதுக்கு முன்னாடி சிலதை தர்றேன் வாங்கிக்க. அடிச்சேன்னு போய் இவங்க அடி வாங்குறாங்களே. வீர விளையாட்டுல எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கலாம். Come on, quick, 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 quick. போச்சு. Come on, come on, come on. Get up, get up. நான் யார் தெரியுமாடா? காமா பைல்வான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு ஒரே சிஷியன் சோமா பைல்வான். அந்த சோமா பைல்வான் சாட்சாத் நான் தான். யார் அவன் ரிங்கி கேட்டவன் ரிங் வேணுமா? வேண்டாங்க. யார் அவன் திருச்சிக்கு திருப்பி அனுப்புறேன்னு சொன்னவன்? தப்புங்க. நீ என்னடா கேட்ட? நான் ஒண்ணுமே கேட்கல. Be careful. என்னங்க இது? வாங்கின கடனை கேட்டா கொலுச கையில குடுக்குறீங்க. எங்கிட்ட காசு பணம் ஒண்ணும் இல்லடா. வீட்டுல எல்லாம் தேடி பார்த்துட்டேன். பெட்டி படிக்க எல்லாம் கையில கிடைச்சது ஒண்ணுதான். ஒண்ணு அடமான வச்சுக்கோ, இல்லைன்னா கொண்டு போய் வித்துக்கோ. சரி குடுக்கறத ஒரு ஜதையா கொடுத்தா வாங்கின கடனை அடைச்சிடலாம்ல. இதுக்காக போய் நான் 4 வீட்டுல திருடிட்டு வரேன். போடே. குடுக்கறாப்புல குடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிடாதீங்க. அப்ப நான் வரட்டுமா? சரி வர்றேன். டேய் குருவா இல்லடா. டேய் கொஞ்சம் அந்த கொலுசு கொடு. ஏன் எதுக்கு? குருவா சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் இங்கே இரு. நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து கொலுசு உங்க கையிலேயே கொடுக்குறேன். அப்புறம் நீ போலாம். அட விஷயத்த சொல்லுங்க. அட அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா. இந்த கொலுசை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இது உங்களுதான் பார்த்து சொல்லுங்க. என்ன என்னோடது இல்லையாம்பா. சரி வீதியில கிடந்துங்க. இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்க கையிலேயே கொடுத்துறேன். சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த கொலுசை கொண்டு கொடுக்கணும்.
அப்புறம் போலீஸ் அது இதுன்னுட்டு ஒண்ணுமே புரியலையே. ஆனா பைத்தியக்காரா, அந்த பொண்ணு இது என்னோடது இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ அப்ப அடுத்தவங்க பொருளுங்க இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொன்னதும் என் மேல ஒரு உயிர்வான அபிப்பிராயம் வருதுல. லவ் பண்ணது ஒரு டேட்டிக்ஸ் வரட்டுமா? வணக்கங்க. வாங்க. எங்க அப்பா தாத்தா ஒருத்தர் இல்ல? யாரும் இல்ல. அம்மா வெளியே போயிருக்காங்க. ஓஹோ, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு கிடந்தது. ஒருவேளை நம்ம பப்பி தான் இருக்குமோ எடுத்துட்டு வந்தேன். பாருங்க, உங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை வேற யாராச்சுன்னா நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வந்துடுறேன். ஏன்னா அடுத்தவங்க பொருள் என் கையில வச்சிருக்கிறதுனா எனக்கு நெருப்பு வச்சிட்டு இருக்க மாதிரி. நல்லா பார்த்து சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது நம்ம பப்பியோட கொலுசுதான். பப்பிதான்? அவ எப்பவும் இப்படிதான். எதை கொடுத்தாலும் கொண்டு போய் வெளியே போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். இது அவளோடதான். எனக்கு ஷூரா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா என்ன பிரதர்? ஒண்ணும் இல்ல தாத்தா. நம்ம பப்பி கொலுசு வெளியே போட்டா சார்த்த கொண்டு வந்து கொடுத்தாரு. வெரி குட் வெரி குட். நீ தான் ஜென்டில்மேன். அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. நீ எப்பவும் இப்படியே இரு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடமா? கமான் 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 கமான். நல்லா இரு நல்லா இரு நல்லா இரு. என்னதுப்பா? ஆமா, என்ன அது? தட்டு, வெத்தலை பாக்கு, 1.25 ரூபாய் காணிக்க. என்னப்பா இது? சார், காமா பைல்வானோட சிஷியன் சோமா பைல்வான். நீங்க தானே சார்? சோமா பைல்வான் நான் தான். காமா பைல்வானுடைய ஒரே ஒரு சிஷியன். சார், நான் உங்ககிட்ட சிஷியன் ஆகணும். சிஷியனாவா? ஆமா, எப்படி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? சார், முந்தா நாள் 2 ரவுடிங்களை அடிச்சீங்களே, அது கண்கொள்ளா காட்சி சார். அத பாத்தியா நீ? ஆமா சார். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் சார். இந்த வயசுல இப்படி ஒரு படம் இருக்குன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல சார். இன்னும் நிறைய இருக்கப்பா, அப்பப்ப காட்டுவேன் சார். உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாகணும் ஆசை வந்துருச்சு சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜெயாமா, பையனுக்கு ஒரு டம்ளர்ல மோர் கொடு. பேர் என்ன சொன்ன? வெங்கட். வெங்கட், வெரி குட். வெங்கட், நீ என்கிட்ட சிஷியனா வர்றது பெரிய காரியம் அல்ல. ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு. காலையில தேக பயிற்சி, மத்தியானம் தேக பயிற்சி, சாயந்தரம் தேக பயிற்சி. நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும். புரியுதா சார்? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார், நான் தினம் காலையில் 6 மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்துடுறேன் சார். எந்த மாதிரியான தேக பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார்.